எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இறங்குனது ஒரு தற்காலிகமான சரிவா அல்லது மார்க்கெட் கரெக்ஷனா அப்படின்றது கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தால் தான் தெரியும். அதாவது டெம்பரவரி ஃபால், தற்காலிகமான சரிவுனா சும்மா ஒரு 300-400 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நிஃப்டி இறங்குறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 to 3% இறங்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு தற்காலிகமான சரிவு. ஸோ ஏறுற சமயத்தில் கொஞ்சோண்டு இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே இறங்குறது ஒரு மார்க்கெட் கரெக்ஷனாக இருந்துன்னு வச்சுங்களேன், அவன் எங்கிருந்து ஏறினானோ அது வரைக்கும் இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 10% அல்லது அதுக்கும் மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. அப்போ அந்த வகையில் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இது எங்கிருந்து ஏறினானோ அங்கிருந்து இறங்குறானா, அது வரைக்கும் இறங்குறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தொடர்ந்து 7 நாளாக ஏறி வந்துட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு முதல் நாளாக 8வது நாள் மார்க்கெட் இறங்கியிருக்கு, 82 பாயிண்ட் இறங்கியிருக்கு. எல்லாருமே என்ன வேண்டிக்குவாங்கன்னா, இது ஒரு டெம்பரரி ஃபாலாக தான் இருக்கணும், இது ஒரு மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்துட்டதுனால எல்லாத்துக்குமே ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு, என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. பெரிய ஆளுங்க நிறைய பேர் இதில் ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றத முக்கியம். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு தொடர்ந்து வாங்கியிருந்தாங்கன்னா இந்த இறக்கம் என்பது இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு பதற்றமான சூழ்நிலையில் ஒரு 82 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட வேண்டியது தான். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஐரோப்பிய பங்கு சந்தையிலிருந்து நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட்டும் கிடைக்கலைங்க நண்பர்களே. இல்லைன்னா அவன் ஏதாவது ஓரளவுக்கு பெரிய கிரீன் இருந்திருந்தானாக்கா எண்ட் ஆஃப் த க்ளோசிங் டைமில், மார்க்கெட் க்ளோசிங் டைமில் ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் யூரோப் மார்க்கெட்டும் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் இல்லை, அவனும் நெகட்டிவ்ல இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கோல்டே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. கோல்டினுடைய விலையே என்ன ஆயிருக்குன்னா தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தது. ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா கோல்டே கடந்த ஒரு நாளாக இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா, அமெரிக்காவும் சைனாவும் ஒரு மாதிரி ராசி ஆயிடுவாங்களோ, இதனால எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால கோல்டுமே நேற்று இறங்கித்தான் இருக்கு. எங்க பெரிய ஆளுங்கெல்லாம் வரிசையில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வரிசையில் வர வச்சு இன்னைக்கு அடி வெளுத்து விட்டான். இதுவும் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம். அதாவது இந்த ஹிந்துஸ்தான் லிவர் அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் அதை செலிப்ரேட் பண்றதுக்கு விருப்பப்படல. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உருவாக்கி விட்டுருச்சு. அவங்களுக்கு ரிசல்ட் பிடிக்கல, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீ ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் லிவர் இன்னைக்கு 4% போட்டு தள்ளியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் அவன் இன்னொரு பெரிய ஆள், அவனை இன்னைக்கு பிடிச்சி 2% இறங்கி விட்டதுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு யாருக்கு லக் அதிகம்னா, இந்த குட்டி குட்டி ஷேர்ஸ், மைக்ரோ கேப் ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல பெருசாக ஸ்திரத்தன்மை இல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு இன்னைக்கு பட்டை கிளப்பிட்டாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸே ஒரு 0.5% இறங்கி கிடக்கல, மிட் கேப் ஏறல, ஸ்மால் கேப் ஏறல. ஆனால் எப்படி ஒரு மச்சம்னு தெரியல, இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 3/4% ஏற்றி விட்டாங்க. அதுலேயும் உங்களுக்கு சில பங்குகளை மட்டும் குறி வச்சு ஏற்றி இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்றது ஏற்றி உள்ள, அவன் பலதரப்பட்ட பங்குல 5%, 6%, 10% ஏற்றி விட்டு தான். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு தங்கமயில் ஒரு 6% ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அதை ஒரு 6% ஏற்றி விட்டுருக்காங்க. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அதை ஒரு 7% பெருவாரியாக பங்குகளை ஏற்றி விட்டு தான் இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸை மேல் நோக்கி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு செல்லிங் கரெக்ஷன் அப்படின்றது இப்போதைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாத மாதிரி தான் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்றது காமிச்சிட்டு இருக்கு. எதுவுமே வீட்டம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கார் 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வெறும் 2 லட்ச ரூபா தான். ஆனால் அதே 10 லட்ச ரூபாய்க்கு மனைவி வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க கோல்டு, இன்னைக்கு அது வேற லெவல். அந்த வகையில் டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு பார்த்தோம்னா திடீர்னு 5% ஆயிடுச்சு. என்னப்பா என்ன சங்குதி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா, சிட்டி அப்படின்ற அனலிஸ்ட் என்ன ஒரு சொல்லடி போட்டிருக்காங்கன்னா, இந்த டிவிஸ் லேப் மேலே அவங்களுடைய ரேட்டிங்ஸ் பற்றி சொன்னதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கம்பெனிங்க இந்த டிவிஸ் லேபு, சில நாட்களாக அதனால நகரவே முடியல, ஒரே இடத்துக்குள்ள அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னடா ஃபார்மா பங்குகள் ஒண்ணுமே ஏறாமையே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்க, திடீர்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன சொல்லடிக்கு எவ்வளவு பெரிய பங்கு 5% ஏறிட்டான் பாருங்க. ஸோ இன்னைக்கு டிவிஸ் லேப் ஏறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த தகவல் தான் நண்பர்களே. இந்த பங்கு கொடுத்துருக்கிற ரிசல்ட் மாதிரி எல்லா பங்குகளும் ரிசல்ட் கொடுத்துட்டான்னா இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துடும்.
இந்த லாரஸ் லேப் இன்னைக்கு என்னமோ ஒரு 10 ரூபாய் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அவன் கொடுத்துருக்கிற ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா அவனுடைய சேல்ஸும் 1720 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறத விட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவன் செய்திருக்கக்கூடிய லாபங்களை விடவும் 233 கோடி அப்படியே டபுளுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி லாபத்தை காமிச்சிருக்கான். இருந்தாலும் இந்த லாரஸ் லேப் பெருசாக ஏறல. ஆனால் இன்னைக்கு மிக முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்மா பங்குகள் பலதையும் பிடிச்சி இன்னைக்கு ஏகப்பட்ட பெரிய ப்ராஃபிட் பண்ணி விட்டாங்க. நாட்கோ ஃபார்மா ஒரு 7%, டிவிஸ் லேப் 5%, அஜந்தா ஃபார்மா 3%. ஸோ இந்த லாரஸ் லேப் கொடுத்த ரிசல்ட் மாதிரி மற்ற எல்லா பங்குகளும் கொடுத்துட்டானுங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தால் அட போங்க அப்படின்னு அதெல்லாம் எடுத்து தள்ளி வச்சுட்டு நம்ம மார்க்கெட் அப்படியே பறந்துடும். அதனால் விளக்கு பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த லாரஸ் லேப்ஸ் மாதிரி எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் ரிசல்ட் கொடுங்கயா அப்படின்ட்டு. நண்பர்களே, சமீபத்தில் அதிரடியாக ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக கீழிருந்து 40-50% மேலே ஏறின பங்குகள் ஏதாவது சில சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஏயு பேங்க் அப்படின்றது வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். அடிக்கடி இதில் வந்து வாலட்டிலிட்டி என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ஏயு பேங்க் ஒருவேளை 40% மேல் நோக்கி ஏறுமோ அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே 2023 இதே லெவல்லேருந்து ஒரு தடவை ஏறினான். அப்புறம் மறுபடியும் 2024 ஒரு தடவை ஏறிட்டான். 2025 இன்னும் முழுசாவே முடியல. ஆனால் இந்த வருஷத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஆரம்ப கட்டத்திலே பண்ணி முடிச்சுட்டான். ஸோ லோ லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 40% மேலே ஏறி ஸ்மார்ட்டஸ்ட் ரெக்கவரியாக காமிச்சிருக்கான். இந்த பங்கு இதே மாதிரி யாராவது வருஷத்துக்கு ஒரு தடவை லோனில் வாங்கி 50-50% குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே கொடுத்துருந்தா அவங்களும் வாழ்க்கையில் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய வீட்டம்மாக்கள் நிறைய கணவன்களுடைய கன்னத்தில் இடித்து சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்ட்டு. ஆனாலும் யாராவது மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டணும். இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற பங்கு தான். இந்த மாதிரி பணம் அப்படின்றது வேறு துறைகளில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் உண்மையிலேயே. இது சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் 500 ரூபா பக்கத்தில் வந்தவன் இப்போ 750 ரூபா ரேஞ்சில் இருக்கான். கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அப்படின்ற மாதிரி இந்த மோத்திலால் ஓஸ்வாலை கரெக்டாக இந்த 500 ரூபா ரேஞ்சில் இருந்து ரெக்கவரி பண்ணது யாராவது உள்ள என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 50% என்பது ஏறி வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பாராட்டும்படியாக தான் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக பிடிக்கணும். கத்தியை திருப்பி பிடிச்சி வயிற்றுல குத்திக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாலிங் நைஃப் அப்படிம்பாங்க. ஸோ ஃபாலிங் நைஃப் அப்படின்ற கான்செப்ட் வேற. நல்ல பங்குகள் எங்காவது திரும்பி இருந்து ரீபவுண்ட் ஆகும்போது அதில் உள்ளே போய் வெளியே வர்றது அப்படின்றது வேற. என்று தனியும் எங்கள் தாகம் அப்படின்ற மாதிரி இந்த பிசிபிஎல் ஷேர் ரொம்ப குறைவான லெவலுக்குள்ள ஒரு 20%க்குள்ளேயே கடந்த 6 மாதமாக அவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பங்கை அதிகமாக வச்சிருக்கிறது யாரு, சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள டிஐஎஸ் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சமீபத்தில் 6.7 6.8% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மார்ச் 2025 எடுத்து பார்த்தோம்னாக்கா திடீர்னு 8.93% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்று தனியும் எங்கள் தாகம் அப்படின்ற மாதிரி சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கானே, உடச்சி மேலேயோ அல்லது உடச்சி கீழேயோ என்னைக்கு போவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, கரடிகளை கண்டாலும் அடிக்கடி விலகி ஓடிடும், அதே மாதிரி காளைகளை கண்டாலும் அடிக்கடி விலகி ஓடிடும் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஜிக்ஸாக போய்கிட்டே இருக்கிறவன் தான் இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு சமீபத்தில். அதன்படி சமீபத்தில் இவனுடைய வேலை என்ன, 2025 பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு விலகி விலகி ஓடிக்கிட்டு இருக்கான். உச்சத்தில் காளைகளுக்கு பக்கத்தில் போனால் மறுபடி கரடிகளுக்கு பக்கத்தில் வந்துடுறான், மறுபடி கரடிகளுக்கு பக்கத்தில் வந்தால் காளைகளுக்கு பக்கத்தில் போயிடுறான். இப்படி மாற்றி மாற்றி ஜிக்ஸாக பண்ணிக்கிட்டு அவனுடைய பழைய இடத்துக்கு வந்திருக்கான். இதனால் இந்த எஸ்ஆர்எஃப் இனி அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, சமீபத்தில் எல்லா பங்குகளும் ஏறிட்டு இருந்தப்ப குப்புற விழுந்தவன் தான் இந்த இந்திரபிரஸ்தா கேஸ் அப்படின்ற பங்கு. அவன் தற்போது கீழே 170 ரூபாயிலிருந்து ஒரு 15 ரூபாய் உயர்ந்து கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். இனி இவன் அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ்னுடைய Q4 ரிசல்ட் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேளுங்க, அவன் எத்தனை கோடி வேணாலும் கொடுத்துட்டு போகிறான். 30 கோடி கடன் இருந்தது குறைச்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 8 கோடி தான் கடனாக இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்றத வச்சுட்டு இருக்கு. இவன் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு செக்டர் என்ன
ஐடி ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பங்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடி 30 கோடி அப்படின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடனை மொத்தமாக ஜீரோ பண்ணிடுவானா? ஏற்கனவே டெட் டு ஈக்விட்டி 0.02 தான் இருக்கு. அந்த 8 கோடியும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களா இந்த குவார்ட்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ல ஒரு 40-50 கோடி லாபம் கீது கொடுப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த பங்கு 52 வீக் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனுடைய வேல்யூவேஷன் என்பது இன்னுமே உச்சத்தில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 84ல போய்கிட்டு இருக்கு ஸ்டாக் பிஇ. ஆனால் அதே சமயம் இந்த கம்பெனி தொடர்ந்து லாபம் ஈட்டி கொண்டிருப்பதாலே 15 கோடி 26 கோடி 30 கோடி அப்படின்னு லாபம் ஈட்டி கொண்டிருக்கிறதுனால அடுத்து வர Q4 ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திடீர்னு ஏதாவது ஒரு ஜோடியே ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. ஃபார்மா செக்டரு இல்லைன்னா சுகர் செக்டரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டர் திடீர்னு ஜோடியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் 2 ஜோடி குயில்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்இஜின்னு ஒரு பங்கு, அதே மாதிரி கிராஃபைட் அப்படின்னு ஒரு பங்கு. இந்த 2 பங்குமே திடீர்னு ஒட்டுக்கா ஏறினாலும் தொடர்ந்து ஏறுவான், அதே மாதிரி 2 இறங்கினாலும் சேர்ந்து ஒரு மாதிரி இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஹெச்இஜி அப்படின்ற பங்கும் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் 500 ரூபா பக்கத்தில் வந்தவன் 400 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 500 ரூபா பக்கத்தில் வந்தான். அதே மாதிரி ஹெச்இஜி அப்படின்ற பங்கு அவன் சமீபத்தில் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்றது பண்ணியிருக்கான். அதாவது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 50 days மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஜோடி குயில்களும் அடுத்தது என்ன பண்ணும், என்ன செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி முக்கிய ஸ்கோப்பில் இருக்கு. நண்பர்களே, இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு பங்கு அவன் என்ன செக்டரில் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்காங்க. அப்ராசிவ், செராமிக்ஸ், ரெஃப்ராக்டரிஸ் போன்ற டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, எந்த ஒரு செக்டரில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், திடீர்னு ஏதாவது ஒரு டிராஸ்டிக் டவுனாக அவனுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை காட்டக்கூடாது. காட்டினாவே நம்மளுக்கு அந்த செக்டர் மேலே கொஞ்சம் பயம் அப்படின்றது வரும். அந்த வகையில் 100 கோடி கன்சிஸ்டண்ட்டாக லாபம் பண்ணி கொண்டிருந்த கம்பெனி போன குவார்ட்டரில் திடீர்னு 38 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தான். அந்த ஒரு காரணத்தினாலே இவனை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2000 ரூபா பக்கத்தில் இருந்தவன்லாம் 1000 ரூபா பக்கத்தில் போயிட்டான். 1800 ரூபா பக்கத்திலே கூட காமிச்சிருக்கான். ஸோ இந்த கம்பெனியினுடைய Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர் மட்டும் நல்ல தம்பி, ஆனால் அவன் நல்ல வேலையே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி என்டியூரன்ஸ் அப்படின்ற பெயர் கொண்ட கம்பெனி தான். ஆனாலும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியின் போது இவனால் மேலே ஸ்டடியாக நிற்க முடியல. 3000 ரூபா ரேஞ்சிலேருந்து இவனுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபா ரேஞ்சுக்கே கீழே வந்து விழுந்துட்டான். ஸோ பங்கினுடைய வீழ்ச்சியின் போது எவ்வளோ பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் அடி வாங்கி கீழே விழுகுதான் செய்கிறான். ஸோ சமீபத்தில் மார்க்கெட் கீழிருந்து 7 நாள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட உச்சத்தில் இருக்கு. இனி மார்க்கெட் இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால், டெம்பரவரி ஃபால் ஆகுதா அல்லது மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு ஒரு கரெக்ஷன் என்பது ஆகி அவனுடைய எங்கே ஏறினானோ அதே இடத்துக்கு வருதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.